ஐயா நரேந்திர மோடியும் ஸ்டாலினும் ஒரே மேடையில் அமர்ந்து பேசும்போது தெலுங்கானாவின் முன்னாள் முதலமைச்சராக சந்திரசேகர ராவ் இருந்தார். அவர் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி நிதி பங்களிப்பை ஒரு பைசா இல்லாமல் சென்னை கிழக்கு கடற்கரை சாலைக்கு கருணாநிதியின் பெயரை வைப்போம் என்று அறிவித்தாங்க. சென்னையில் புதிதாக கட்டப்பட்டிருக்கிற கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம். ஏனென்றால் ஜல்லிக்கட்டுக்கும் கருணாநிதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, என்ன தொடர்பு இருக்கு? ஜல்லிக்கட்டுக்கும் ஏன் நீங்கள் மாட்டை மட்டும்தான் அடக்குவீங்களா? ஏன் மாட்டுக்கு பதிலாக தடை செய்தாலும் நாங்கள் மாட்டை அவிழ்த்து விட்டு பிடிப்போம். உறவுகளுக்கு அன்பான வணக்கம். கடந்த 2ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சியில் பன்னாட்டு விமான நிலையத்தின் ஒரு முனையத்தை திறந்து வைக்கவும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் ஒரு நிகழ்வில் பங்கேற்கவும் திருச்சி வந்திருந்தார். இந்த நிகழ்வு அனைவருக்கும் தெரிந்த செய்தி தான். ஆனால் இதில் சிறப்பு செய்தி என்னென்னா, இதற்கு முன்னால் கடந்த காலங்களில் ஒவ்வொரு முறையும் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வரும்போது கோபேக் மோடி என்று ட்ரெண்ட் செய்து கருப்பு கொடி காட்டி கருப்பு பலூனை பறக்க விட்ட திமுகவும் திமுக தலைவர்களும் திமுகவின் ஐடி விங்கும் திமுக அதிகாரத்துக்கு வந்ததிலிருந்து ஒவ்வொரு முறையும் மோடி தமிழகத்துக்கு வரும்போது வெல்கம் மோடி, வணக்கம் மோடி என்கிற டோனில் ட்ரெண்ட் செய்கிறாங்க. அந்த நிலைக்கு திமுகவின் ஐடி விங்கும் திமுகவின் தலைவரும் தள்ளப்பட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் திருச்சி விமான நிலையத்திற்கே போய் ஐயா மோடி அவர்களை பம்மி நின்று வரவேற்கிற நிகழ்வையும் நம்மால் பார்க்க முடிஞ்சது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதை தொடர்ந்து மேடையில் பேசுகிறாரு. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, இதற்கு முன்னால பல நிகழ்வுகளில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. ஐயா நரேந்திர மோடியும் ஸ்டாலினும் ஒரே மேடையில் அமர்ந்து பேசும்போது இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் அவர்களே, இந்தியாவின் பிரதமர் அவர்களே என்றுதான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க. ஏன்னா இந்திய ஒன்றியத்தின் பிரதமர், இந்தியா என்பது ஒரு ஒன்றியம் என்று வலியுறுத்துறாங்களாமா. அப்படி பேசிக்கொண்டிருந்த திமுகவின் அதன் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் கடந்த 2ஆம் தேதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது பாரதத்தின் பிரதமர் அவர்களே, பாரத பிரதமர் அவர்களே, அகண்ட பாரதத்தின் பிரதமர் அவர்களே என்றுதான் சொல்லலை, பாரதத்தின் பிரதமர் அவர்களே என்கிற ஒரு சொல்லாடலை ஐயா ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்துகிறார். இந்த பாரதம், அகண்ட பாரதம் இந்த மாதிரியான சொல்லாடல்கள் யாருக்கானது? யார் இந்த சொல்லாடல்களை அதிகமாக பயன்படுத்துவாங்க? தனக்கானதாக யார் காட்டிக்கொள்வது யாரு? இந்த மதவாத கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் தான் அகண்ட பாரதம், பாரதம் என்கிற சொல்லாடலை எல்லாம் கையாளும். இப்போ பாரத பிரதமர் என்று ஸ்டாலின் அவர்கள் பேசுவதன் மூலம் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு, பிரதமர் அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள், திமுகவும் ஸ்டாலினும் என்ன உணர்த்துறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறதான் செய்தி. இப்போ இதற்கு முன்னால் பல முறை திமுக மதவாதத்துக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம், மோடியை நாங்கள் எதிர்க்கிறோம், பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம், மதவாதத்தை எதிர்க்கிறோம் என்று பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பை பேசிக்கொண்டு பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கிற திமுக இந்த முறை அப்பட்டமாக மண்டியிட்டு இருக்கிறது. மோடியிடம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்பட்டமாக மண்டியிட்டு இருக்கிறார் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தது. தொடர்ந்து திமுக ஏமாற்றிக் கொண்டே இருக்கு. திமுகவில் இருக்கக்கூடிய இந்த சிறுபான்மை உடன்பிறப்புகளை மதவாத எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு என்று சொல்லி ஏமாற்றிக்கொண்டே இருக்கிற இந்த திமுகவை இனியேனும் இந்த சிறுபான்மை உடன்பிறப்புகள் புரிந்து கொள்ளணும். உண்மையாகவே பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு என்றால் என்னவென்று இவர்கள் உணர்ந்து கொள்ளணும். உண்மையாகவே மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புனா என்ன? தெலுங்கானாவின் முன்னாள் முதலமைச்சராக சந்திரசேகர ராவ் இருந்தார். அவர் முதல்வராக இருந்த காலத்தில் ஒரு முறை இருமுறை இல்லை, பல முறை இதே நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நாட்டின் பிரதமராக தெலுங்கானாவிற்கு பல நிகழ்வுகளுக்கு பங்கேற்க சென்றார். விமான நிலையத்தில் வரவேற்க ஒருபோதும் ஒரு நாளும் போய் சந்திரசேகர ராவ் நின்றதில்லை.
விமான நிலையத்தில் வரவேற்பது மட்டுமில்ல, மோடி அவர்கள் பங்கேற்ற அந்த நிகழ்வையே சந்திரசேகர ராவ் பலமுறை புறக்கணித்திருக்கிறார். இந்திய ஒன்றியத்திற்கும் இந்திய இறையாண்மைக்கும் எதிராக இருக்கிற பாரதிய ஜனதாவின் முகமாக இருக்கிற நரேந்திர மோடியையும் புறக்கணிக்கும் விதமாக பல நிகழ்வுகளை பிரதமர் மோடி பங்கேற்ற பல நிகழ்வுகளை சந்திரசேகர ராவ் புறக்கணித்திருக்கிறார். அப்பட்டமாக தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். இதுதான் உண்மையான மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு. இந்த மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி பங்களிப்பை உடனடியாக கொடுக்கணும். மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி பங்களிப்பை கொடுக்க வக்கில்லைன்னா பிரதமர் மோடி அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கர்ஜித்தவர் மேற்கு வங்கத்தின் முதல்வராக இருக்கிற மம்தா பானர்ஜி. அது மட்டும் இல்ல, ஜிஎஸ்டி நிதியில் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி நிதி பங்களிப்பை ஒரு பைசா இல்லாமல் நீங்க உடனடியாக கொடுக்கணும். அப்படி உங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னா, நீங்க கொடுக்கலன்னா மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து ஒரு பைசா மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு நிதியை இந்த மேற்கு வங்க மாநிலம் கொடுக்காது என்று பேசியவர் மம்தா பானர்ஜி. அப்ப இதுதான் உண்மையான மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு. ஆனால் இதில் 100% பங்கை கூட இந்த வெளிப்படையான எதிர்ப்பை வெளிப்படுத்தாத திமுகவும் அதன் தலைவர் ஸ்டாலினும் இன்னமும் உருட்டி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு என்று இந்த சிறுபான்மை உடன்பிறப்புகளை ஏமாற்றி கொண்டு உருட்டி கொண்டிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து தான் பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பாரத பிரதமர் அவர்களே என்று வாய் மலர்ந்திருக்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். நிலைமை இப்படி போய் கொண்டிருக்க இதில் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஒருபுறம் பாரதிய ஜனதாவின் ஐடி விங்கு வெல்கம் மோடி, வணக்கம் மோடி என்று ட்ரெண்ட் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு பதிலளிக்காம, அதுக்கு பதிலடி கொடுக்க வக்கு இல்லாம, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம, சூடு சுரணி இல்லாத இந்த கொத்தடிமை இணைய கூட்டங்கள், இணைய கொத்தடிமைகள் மோடியின் மேடையிலேயே சம்பவம் செய்த ஸ்டாலின், சமோசா செய்த ஸ்டாலின் என்று உருட்டி கொண்டிருக்கான் வெக்கம் இல்லாம. கொஞ்சம் கூட இவர்களுக்கு வெக்கம்னு ஒன்று இருக்குமா இருக்காதா? இப்படி ஒரு வகை இவங்க உருட்டி கொண்டிருக்காங்க. சரி அப்படின்ட்டு அடுத்து கடந்து போனா இன்னொரு செய்தி, நமக்கு ஒரு செய்தியை தமிழ்நாடு அரசு அறிவிக்குது. மதுரையில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக ஜல்லிக்கட்டு மைதானம் ஒன்றை தமிழ்நாடு அரசு கட்டி கொண்டிருக்கிறது. கட்டுமான பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருக்கு. அந்த ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு கருணாநிதியின் பெயரை வைப்போம் என்று தமிழ்நாடு அரசு, ஸ்டாலின் அரசு ஒரு அறிவிப்பை கொடுத்தது. அந்த அறிவிப்பை கொடுத்ததிலிருந்து ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மட்டுமில்ல, தமிழ் ஆர்வலர்கள் மட்டுமில்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த தமிழகமும் மொத்த தமிழ் மக்களும் காரி துப்புறான். கருணாநிதிக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, என்ன சம்பந்தம் இருக்கு? தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அடையாளங்களுக்கும், தமிழ்நாட்டின் பெருமைமிக்க அடையாளமாக இருக்கிற அத்தனை அடையாளங்களுக்கும் கருணாநிதியின் பெயரை சூட்டுவதையே நோக்கமாக வைத்துக்கொண்டு, வாடிக்கையாக வைத்துக்கொண்டு ஐயா ஸ்டாலின் தொடர்ந்து செயல்படுறார். திமுக அரசு தொடர்ந்து செயல்படுது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலைக்கு கருணாநிதியின் பெயரை வைப்போம் என்று அறிவிச்சாங்க. பின்னால சேப்பாக்கத்தின் கிரிக்கெட் கிரவுண்டாக இருக்கிற ஒரு அரங்குக்கு கருணாநிதியின் பெயரை வைப்போம் என்று வைத்தார்கள். அதைத் தொடர்ந்து மதுரையில் 70 கோடி ரூபாய்க்கு செலவில் கட்டி கொண்டிருக்கிற நூலகத்திற்கு கருணாநிதி கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்று பெயர் வைப்போம் என்று அறிவித்தாங்க. சரி போய் தொலை அப்படின்னு கடந்து போனோம். இப்போ என்ன நடக்குது? கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், சென்னையில் புதிதாக கட்டப்பட்டிருக்கிற கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் என்று கருணாநிதி பெயரை தமிழ்நாடு அரசு, ஸ்டாலின் அரசு வைக்கிறது. சரி, இதெல்லாம் கடந்து போனால் இன்னைக்கு மதுரையில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு கருணாநிதியின் பெயரை வைப்போம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருப்பதை ஒருபோதும் ஏற்கவே முடியாது. ஏனென்றால் ஜல்லிக்கட்டுக்கும் கருணாநிதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, என்ன தொடர்பு இருக்கு? ஜல்லிக்கட்டுக்கும் திமுகவிற்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஜல்லிக்கட்டுக்கும் இவர்கள் சொல்றாங்கல்ல, வாய்களிய பேசுறாங்க திராவிட மாடல்னு, இந்த திராவிட மாடலுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன தொடர்பு, என்ன சம்பந்தம் இருக்கு? இதை இவர்களால் பேச முடியுமா? ஜல்லிக்கட்டை கேலி செய்து, ஏளனம் செய்து, எள்ளி நகையாடிய கூட்டம் தான் இந்த திராவிட கூட்டம், இந்த திராவிட மாடல் கூட்டம். ஜல்லிக்கட்டு ஏறுதழுவல் இதை எல்லாத்தையும் கேலி செய்தவர்கள், ஏளனம் செய்தவர்கள் இந்த திமுக தலைவர்களும் திராவிட தலைவர்களும் திராவிட கூட்டமும் தான். ஏறுதழுவலை நாம் பெருமையாக பேசும்போது, ஜல்லிக்கட்டை குறித்து நாம் பெருமையாக பேசும்போது, அது
அது வரலாறு பல்லாயிரம் ஆண்டுகளாக வரலாறு தொட்டு தொடர்கின்ற ஒரு வரலாற்றின் தொடர்ச்சி நீட்சி தான் ஜல்லிக்கட்டு ஏறுதழுவல் என்பது என்று நாம் பேசும்போது, ஏன் நீங்கள் மாட்டை மட்டும்தான் அடக்குவீங்களா? ஏன் இப்போ மாட்டுக்கு பதிலாக டிராக்டரை வச்சு தானே நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, நிலத்தை உழுறீங்க? அப்போ நீங்கள் உண்மையிலேயே ஆண்மையாக இருந்தால் வீரத்தை பேசுகிறீங்களே, மாட்டை பிடிப்பவன் தான் வீரன் என்று உங்கள் புறநானூறு பேசுது இல்லை, உங்கள் இலக்கியம் பேசுது இல்லை. அப்போ இன்னைக்கு மாட்டுக்கு பதிலாக டிராக்டர் தானே பயன்படுத்துறீங்க. அப்போ எவனாவது ஆம்பளையாக இருந்தால் நீ டிராக்டரை அடக்க வேண்டியதானே என்று ஏளனம் பேசியவர்கள் இதே திராவிட கூட்டம் தான், இந்த திராவிட தலைவர்கள் தான். அப்போ இப்படியெல்லாம் ஏளனம் செய்து ஏறு தழுவலை, ஜல்லிக்கட்டை, மாடு பிடிப்பதை ஏளனம் செய்து கேலி செய்தவர்கள் இதே திராவிட தலைவர்கள் தான். 2011 மத்தியில் காங்கிரஸ் அதிகாரத்தில் இருந்தபோது ஜல்லிக்கட்டுக்கு எதிராக, ஜல்லிக்கட்டை தடை செய்யும் விதமாக சட்டம் இயற்றிய போது உடன் இருந்தது திமுக. அந்த ஜல்லிக்கட்டு தடைக்கான சட்டத்தை இயற்றிய போது துணை போனது திமுக. தமிழர் உரிமையை பலி கொடுத்து சுயநலத்திற்காக உடன் நின்று துணை போனது திமுக, இதே கருணாநிதி. அப்போ அந்த கருணாநிதியின் பெயரை ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு சூட்டுவதை எப்படி ஏற்க முடியும்? தமிழ்நாட்டில் 2 ஆண்டுகள் ஜல்லிக்கட்டு நடைபெறலை. 2015, 2016 ஆண்டுகளில் ஜல்லிக்கட்டு நிறுத்தி வைக்கப்பட்டது. தமிழர் வரலாற்றிலேயே 2 ஆண்டு ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர்லையும் பீளமேடுகள்லையும் ஜல்லிக்கட்டை நிறுத்தி வைக்கப்பட்ட வரலாறு இந்த கருணாநிதி ஆட்சியிலையும் அதிமுக அதிகாரத்தில் இருந்த இந்த காலகட்டத்தில் தான் நிகழ்ந்தது. இவர்கள் தான் அதுக்கு முழுக்க காரணம். அப்போ ஜல்லிக்கட்டை குறித்து யார் பேசணும், ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு யார் பேரை வைக்கணும்னு ஒரு வரைமுறை இல்லையா? தமிழ்நாட்டில் உண்மையாகவே ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்ட போது ஜல்லிக்கட்டுக்காக ஏறு பிடிப்பதற்காக ஏறு தழுவதற்காக உண்மையாகவே ஒரு கட்சியாக, ஒரு தலைமையாக, ஒரு கட்சியின் தலைவராக உண்மையாகவே அதற்காக போராடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஒரே தலைவர் அண்ணன் சீமான் தான். ஜல்லிக்கட்டு புரட்சி தமிழ்நாட்டில் நிகழ்ந்தது 2017 ஜனவரியில். ஆனால் அந்த ஜல்லிக்கட்டு புரட்சி நிகழ்வதற்கு ஓராண்டுக்கு முன்பாகவே 2016 தடை செய்தாலும் நாங்கள் மாட்டை அவிழ்த்து விட்டு பிடிப்போம், இது எங்கள் பண்பாட்டு நிகழ்வு, எங்கள் பண்பாடு என்று மாடை களத்தில் மாட்டை இறக்கிவிட்டு மாடு பிடித்து அதற்காக கைதானவர் அண்ணன் சீமானவர்கள். அப்போ நிலைமை இப்படி இருக்க கருணாநிதியின் பெயரை ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு வைப்பதை எப்படி ஏற்க முடியும்? நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ நீங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடங்கி சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியம் வரைக்கும் கருணாநிதி ஸ்டிக்கரை ஒட்டுனீங்க. ஆனால் ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களின் பண்பாட்டு விழுமியம், அது ஒரு வரலாற்று தொடர்ச்சி, வரலாற்று விழுமியம். இதிலெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கருணாநிதியின் பெயரை சுற்றுவோம், இந்த திராவிட ஸ்டிக்கரை ஒட்டுவோம் என்று நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் ஒரு நாள் உறுதியாக நாம் தமிழர் அரசு அரியணை ஏறும், அதிகாரத்தில் ஏறும். அன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் நீங்கள் ஒட்டி வைத்திருக்கிற மொத்த திராவிட ஸ்டிக்கரையும் அழித்து திராவிட அடையாளங்களையும் மாற்றுவார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். வணக்கம்.